السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வை பற்றி பேசுகிற கேட்கிற இப்படிப்பட்ட சபைகளில் அமர்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தாலா யாரை விரும்புகிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா அவனை படிப்பதற்கான, இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சலஃபு சாலின்கள் சொல்வார்கள், ஒருவர் ஒரு அமல் செய்துவிட்டு இன்னொரு அமலை செய்வதற்கு அவருடைய உள்ளத்தில் ஆசை வருது என்று சொன்னால், ஏற்கனவே அவர் செய்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதற்குரிய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. இப்போ நம்ம தொழுதுட்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் தொழுகை, குறித்த நேரத்தில் தொழப்படுற தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல். அந்த தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்று திக்ர். அந்த திக்ர் நாவின் அளவில் செய்கிற திக்ர் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி நாம் இப்படி இந்த சபைகளில் இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது ஒன்று இருக்கிறது. அப்போ எனவே நாம் தொழுதுவிட்டு அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்காக நம்முடைய உள்ளத்தில் அந்த உள்ளம் விரிவாகி விசாலமாகிறது என்றால், எங்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே அமலுக்கு பின் ஒரு அமல், அந்த முன்னால் செய்த அமலினுடைய அருள் பின்னால் இன்னும் ஒரு அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அது ஏற்படுத்தி தருகிறது. ஒரு அமல் நன்மையை பெற்று தருவதை போன்று இன்னும் ஒரு அமலை செய்வதற்கான அந்த சிந்தனையை கொடுப்பது அந்த அமலினுடைய ஒரு பரக்கத். இப்போ நாங்கள் எந்த அமல் எடுத்தாலும், நாங்கள் ஒரு அமலுக்கு பின் ஒரு அமலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அருட்பார்வையை தௌஃபீக் செய்கிறான் என்று மிகப்பெரிய ஒரு அடையாளம் அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரையில், முஸ்லிம்களை பொறுத்தவரையில், முஃமின்களை பொறுத்தவரையில் அமல்களுக்கு பின்னால் அமல், இது அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய பாக்கியம். உண்மையிலேயே தொழுகிறோம், திக்ர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் திக்ர் செய்கிறோம். அதன் பின்னால் இப்படியான சொர்க்கத்திர பூங்காக்களில் உட்கார்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அப்படித்தான் சொன்னாங்க, இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின் பால் நடந்து சென்றால், நீங்கள் இப்படி கடந்து சென்றால் உட்கார்ந்துருங்க. இங்கே இருந்துட்டு வெளியே போகிறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கிய நிலை. தேவை இருந்தால் போகிறது வேறு விஷயம். இங்கே இருந்துட்டு வெளியே போகிறது எவ்வளோ பெரிய துர்ப்பாக்கிய நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின் பால் நடந்து சென்றால் அதில் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள், ரத்த எர்த்த உண்ட வார்த்தையை சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒமாரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தில் பூங்காக்கள் என்றால் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஹிலகு திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிற, அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிற அந்த சபை, அதுதான் சொர்க்கத்தினுடைய பூங்கா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ரத்த, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களின்பால் நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்ல இல்லை, ஃபர்தவுன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். இந்த ரத்த எர்த்த என்ற வார்த்தை அரபுல இந்த மாடு புல்மேயறதுக்கு சொல்லப்படும். மாடு புல்மேயறதுக்கு சொல்லப்படும். அப்போ மாடு என்ன செய்யும்டா, ஒரு பசுமையான இடத்தை கண்டால் அங்கே நல்லா எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து சாப்பிடும். கிடைக்கிற பசுமையாக இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி சாப்பிட்டு எடுத்துக்கொள்ளும். திரும்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யும் என்றால், அது இறைமீட்டல் செய்து கொள்ளும். எடுத்து என்ன சப்பி 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 திரும்ப அனுப்பும். இது போன்றுதான் இந்த சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு முஃமின் இருந்து அவனுக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரும்பவும் அதை ஒவ்வொன்றாக சிந்தித்து
இறைமீட்டல் செய்வதை போன்று அவன் யோசித்து தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருவதுதான் இந்த சபைகளில் உட்காரத்தினுடைய நோக்கம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உட்காருங்க, ஃபஜ்லிஸுன்னு சொல்லல, ஃபர்தஉன்னு சொன்னாங்க, நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அப்ப கிடைக்கிறதெல்லாம் அப்படி எடுத்துக்கொள்வார். அதன் பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக மீண்டும் அதை எடுத்து இறைமீட்டல் செய்து வாழ்க்கையில் அமலுக்கு கொண்டு வருவார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் உட்காருகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதன் பின்னால் எங்களுடைய வணக்கங்கள் வழிபாடுகள், சிலர் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, சுன்னத் தொழுவாங்க, அதே மாதிரி குர்ஆன் ஓதுவாங்க. மாஷா அல்லாஹ் சில சகோதரர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அதே மாதிரி திரும்ப கியாமுல் லைலுடைய வணக்கம், கியாமுல் லைல் முடிந்தால் அதுபுறம் வித்ருடைய கடைசியாக ஒரு ரக்காத் நாங்கள் வித்ர் ஒற்றைப்படையில் தொழுவோம். அதன் பின்னால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத், ஃபஜ்ருடைய தொழுகை, அதன் பின்னால் காலை மாலை திக்ருகள், ஔராதுகள், குர்ஆன் திலாவத், இப்படி எங்களுடைய வாழ்க்கை அமலுக்கு பின் அமல், அமலுக்கு பின் அமல். இப்படித்தான் அல்லாஹு தஆலா மோமினுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி இருக்கிறான். அமல் இல்லாத வாழ்க்கை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அமல் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய முசீபத், மிகப்பெரிய முசீபத். அவன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நிம்மதியை அவன் உணர்ந்து கொள்ளவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு முசீபத் அமல் இல்லாத வாழ்க்கை. எனவே தான் அல்லாஹு தஆலா ஒரு முஃமின் மீது இறக்கப்பட்டது அன்பு கொள்றதினுடைய அடையாளமாக அமலுக்கு பின் அமல், அமலுக்கு பின் அமல். அதே மாதிரி அமல்கள், எந்த அமல்களை அவர்கள் செய்கிறார்களோ அதில் அவர்கள் தொடர்ச்சியாக இருப்பது. ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு அமலுக்கு பின்னால் இன்னொரு அமல். அமல்களில் பன்முகத்தன்மை இருக்கிறது. இப்போ நாங்கள் தொழுகிறோம், குனிகிறோம், நிமிர்றோம், இது செய்கிறோம், வாயால் திக்ர் செய்கிறோம், சதக்கா எங்களோட பணத்தை கொடுக்குறோம், தர்மம் செய்கிறோம், அதே மாதிரி நாங்கள் பசித்து இருக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு வகையான அமல்கள். இந்த அமல்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக இருக்கணும், ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த அமல்கள், இந்த அமல்களை ஒவ்வொரு அமலையும் தனியாக நாம் செய்கிற அமல்களை வாழ்க்கையில தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இந்த எல்லா அமல்களும் எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும், இந்த எல்லா அமல்களும் தொடர்ச்சியாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் அல்லாஹு தஆலா எங்களிடம் எதிர்பார்க்கிறான். நாங்கள் நேற்று பார்த்தோம், அமல்களினுடைய அந்த முடிவை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அமல்கள் அதனுடைய முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கடைசி 1-2 நாட்களில் செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமானதாக இருக்கிறது. அதே மாதிரி தான் சஹீஹ் புகாரில் வருகிறது, அஹப்புல் அஅமால் இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல வ அன்ன அஹப்பல் அஅமால் இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னவென்றால், குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதுதான். இந்த ஹதீஸை நல்லா விளங்கிக்கணும். அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ஒரு ரமலான் அதிகமாக செஞ்சுட்டு ஷவ்வாலோடு அப்படி விடுறதல்ல, கொஞ்சமாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்வது. சஹீஹ் புகாரினுடைய 64 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இந்த ஹதீஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. அமல்களில் மிக மிக சிறந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியது மிக கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது. இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். அன்புக்குரிய சகோதரர், இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஹதீஸில் முன்னால் ஒரு பகுதி வருகிறது. எப்படி என்றால், உங்களை உங்களுடைய அமல் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்காது. அதுக்கப்புறம் தான் இது வருது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களை உங்களோட அமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது என்று சொல்லி போடுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அமல்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்தது, மிக விருப்பமானது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வது. இந்த ரெண்டையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்றால், அமல்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக எங்களோட இலக்கு எல்லாம் அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துவது, அல்லாஹ்வோட அன்பை பெறுவதாக இருந்தால் நாங்கள் ஒரு காலமும் அமலை விட மாட்டோம், தொடர்ச்சியாக இருப்போம். ஏண்டா நாங்கள் மௌத்து வரை தொடர்ச்சியாக இருந்தால்தான். இப்போ 55 வருஷம் ஒரு ஆள் தொழுகிறார், 55 வருஷம் முன்சாஃப்லையும் தொழுகிறார், 55 வருஷம் 5 நேர தொழுகையும் தொழுகிறார், 5 வருடத்தில் நோன்பு எல்லாத்தையும் பிடிக்கிறார், 55 வருஷமும் பிடிக்கிறார். அவர் மௌத்தாகிறதுக்கு 2 வருஷம் இருக்குது. உதாரணமாக அவர் 57 வயசில் மௌத்தா போகிறார். கடைசி 2 வருஷமும் தொலை இல்லை, நோன்பு பிடிக்க இல்லை, எதுவுமே செய்ய இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தும் அவர் பள்ளிக்கு வரையில, தொலை இல்லை, நோன்பு பிடிக்க இல்லை, எந்த காரணம் இல்லாமல் தொழுகை விடுறார், நோன்பை விடுறார். இப்போ அவருடைய நிலை என்ன? அமல் செய்திருக்கிறார், ஆனால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதிரி அமல் செய்யவில்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் அமல் செய்யுங்கள், அல்லாஹ் வணங்குங்க. ஒரு மனிதன்
மௌத்து வரை அல்லாஹ்வோடு தொடர்பாக இருப்பான். அதனால் அவனுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்கப்படுது, சில மனிதர்கள் ரமலான்ல வணக்கம் செய்கிறாங்க, ஷவ்வால்ல ரமலான் முடிஞ்ச உடனே அமல்களை விட்டுறாங்களே, இவர்களை பற்றி என்ன சொல்றீங்கன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், பாவம் அவர்கள் மிஸ்கீன்கள். ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஏனைய காலத்தில் அல்லாஹ் இருக்கிறான்டே அவங்களுக்கு தெரிய இல்லை. ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள், ஏனைய காலத்தில் அவர்கள் அறியவில்லை, அவர்கள் மிகப்பெரிய மிஸ்கீன்கள் என்பதாக சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலானுக்கு பின் ஒரு முஃமினுடைய வாழ்வுல எந்த மாற்றம் வராது. ரமலான் ஷவ்வாலா மாறி இருக்குது, அது மட்டும்தான். ரமலான் ஷவ்வாலா மாறி இருக்குது, அவ்வளவுதான். ஃபர்லான நோன்பு பிடிக்கிற, சுனத்தா நோன்பு பிடிக்க போறோம், அவ்வளவுதான். அப்ப எனவே இந்த காலம் மாறுமே தவிர முஃமின் மாற மாட்டான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மாறாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நாங்க மௌத்து வரை அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, நாங்க வணங்க வேண்டும். அப்ப எனவே ஒரு அமல்ல இஸ்திகாமத் என்பது தொடர்ச்சியாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். எங்களுக்கு ரமலான் வந்து விட்டது, நாங்க அமல் செய்கிறோம். இப்ப ஷவ்வால் வந்து விட்டது, ஷவ்வாலிலும் அல்லாஹ் இருக்கிறான். எப்படி நான் பெருநாளுடைய 2 நாட்களுக்கு முன்னுக்கு ஃபஜ்ர்ல இருந்தேனோ அதே மாதிரி பெருநாள் காலையிலையும் ஃபஜ்ருக்கு முந்தைய ஜமாத்துல நான் இருப்பேன். ஷவ்வால் 2லையும் இருப்பேன், 3லையும் இருப்பேன், பிறகு 5லையும் முன்சஃப்ல இருப்பேன். ரமலான்ல மட்டும் நான் வணங்கினால், நான் ஷவ்வால்ல வணங்க இல்லைண்டா, என்னுடைய தொடர்பு மாதத்தோடு இருக்கிறதே தவிர மார்க்கத்தோடு இல்லை. ஷவ்வால்ல நாங்க அல்லாஹ்வை வணங்குறதுக்கு வர இல்லை, ரமலான்ல நாங்க வணங்கியிருக்கிறோம்டா, அமல்களை நோக்கி சென்றிருக்கிறோம், அல்லாஹ்வை நோக்கி செல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ். நீங்க அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க, அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க, அமல்களின் பக்கம் அல்ல. ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அப்ப எனவே ஒரு மனிதன் மார்க்கத்தோடு தொடர்பு வைக்க வேண்டும். அதே போன்று அவன் அமல்களை விட அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும். அமல்கள்னா அவனுக்கு ரமலான்ல எல்லாம் செய்யறாங்க, நானும் செய்யாட்டி ஏதோ பாவமோ அல்லது பெரிய தண்டனைகள் வந்துருமோ என்று நினைச்சு அவன் அமல் செய்யறான், அமல்களை நோக்கி போறான். அவன் அந்த ரப்பு ரமலான்ல இருக்கிற ரப்பு ஷவ்வால்ல இருக்கிறான்னு சொல்லி அவன் தெரிஞ்சா அவன் ஷவ்வால்ல வணக்கத்துல குறைபாடு வைக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்பது அது மாற்றம் பெறக்கூடியதல்ல. அந்த வாழ்க்கை அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. ரமலான்ல கிடைத்த மாற்றத்தை அவன் அடுத்த ரமலான் வரை தக்க வைத்துக் கொள்வதுதான் மோமினுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க மாஷா அல்லாஹ் நீங்க நேற்றும் கியாமுல் தொழுவீங்க, நேற்றும் பயான்ல இருந்தீங்க, இன்றைக்கும் நீங்க இஷாக்கு வந்தீங்க, இந்த பயான்ல அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமாக இருக்கிறீங்க. அதே மாதிரி கியாமுல் தொழுவீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப நீங்க இன்றைக்கு நான் நீங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்ல வரையில, உங்களுக்கு தெரியும், அது பார்க்காட்டியும் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நேற்று 27ன்னு சொல்லி எல்லா பள்ளிகளையும் கூட்டாக எங்களுக்கு காதலையே எங்களுக்கு கேட்குது. லவுட் ஸ்பீக்கரை போட்டு இப்படியா தௌபா செய்யறது? முதலாவது அந்த கூட்டு தௌபா என்பது ஒரு பிதா, வழிகேடு, அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற செயல். அது கூட்டாக ஒருவர் துவா கேட்கிறாருன்னு ஒரு ஆள் ஆமீன் சொல்றாரு. யார் கொண்டு வந்து மார்க்கம் இது? எங்கேயாவது ரசூலா அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அப்படி என்ன செய்யறதுன்னா, 27 என்று ஒன்றை உருவாக்கி அதுக்கண்டு சஹர்வரை நிகழ்ச்சியை போட்டு அதுல ஒரு தௌபா, விசேட தௌபான்னு சொல்லி முன்னாளைக்கிற இமாம், யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவம், முன்னால செஞ்ச பாவம், பின்னால செஞ்ச பாவம், அழுது 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 அப்படி துவா கேட்கிறார். அதை வேற லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. விசேட தௌபா பிரார்த்தனை, கண்ணீர் வர வைக்கும் விசேட தௌபா பிரார்த்தனை. இந்த கண்ணீரும் தௌபாவும் இந்த லைவும் லைக்கும் எதுக்கு? நீங்க பயான் பண்றீங்க, உரை நிகழ்த்துறீங்க, மார்க்கும் சொல்றோம், அது மக்களுக்கு போய் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் உங்களோட ரப்புக்கும் இடையில உள்ள விஷயம், நீ செஞ்ச பாவத்தை அல்லாட்ட சொல்லி கேட்கறதுக்கு எனக்கு லைவ் டெலிகாஸ்ட். யார் தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துவானோ அவனோட பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் வர ஹதீஸ், குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய உம்மத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்குது, பாவத்தை பகிரங்கப்படுத்துவர்களை தவிர. பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடாது. யா அல்லாஹ் நான் அங்க போய் இப்படி செஞ்சேன், யா அல்லாஹ் நான் அங்க போய் எப்படி செஞ்சேன், நீ அல்லாட்ட சொல்லி கேளு. நீ எல்லாம் இல்லை, நீ பள்ளிக்குள்ள கேட்கறது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் போட்டு ஊர் முழுக்க கேட்க வச்சு அதை லைவ் கொடுத்து உலகம் முழுக்க பார்க்க வச்சு போட்டு அல்லாட்ட எப்படி தௌபா செய்யறது? தௌபா செய்யறது எனக்கும் என்ற ரப்புக்கும் இடையில. நாங்க செவிடனுக்கு நாங்க கூப்பிட இல்லை, குருடனை நாங்க கேட்க இல்லை, கூப்பிட இல்லை, வாய் பேச தெரியாது நாங்க கூப்பிட இல்லை. அல்லாஹ் அழைக்கிறோம். எங்களோட ரப்பு பார்த்து கொண்டு இருக்கிறான், கேட்கிறான். ஒரு கருப்பு எறும்பு ஒரு கடலுக்குள்ள ஒரு கற்பாறைக்குள்ள அடியில போனாலும் அதையும் பார்க்கிற அல்லாஹு தாலா
அதனுடைய ஓசையும் செவிமடிக்கிற அல்லாஹ் தாலா எங்கட கல்வில இருந்து வாரதல்ல விளங்க மாட்டான், அல்லாஹ் விளங்காதா? எங்கட வாயிலிருந்து வார வார்த்தைகள் விளங்காதா? நாங்கள் ஸ்பீக்கர் போட்டு இந்த வழிகட்டை உருவாக்கணும்? அதுவும் இல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொல்லி கொடுத்தா மௌலவி துவா கேட்டுட்டார், மாஷா அல்லாஹ் இன்றையோட எங்கட எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு அடுத்த 27 வரைக்கும் என்ன பாவம்ட்டாலும் செய்யலாம். இப்போ போய் பார்த்தா நீங்கள் பள்ளிக்கு போய் பார்த்தீங்கன்னா கியாமுல்லைலுக்கு ஆள் இல்லை. ஒரு சஃப் ஏற்கனவே 5 சஃப் வந்துருக்கு, நேற்று 10 சஃப் வந்துருக்கும், இன்றைக்கு ஒரு சஃபும் இருக்காது, 2 சஃபும் இருக்காது. காரணம் என்ன? எல்லாம் மாஷா அல்லாஹ் அன்று பிறந்த பாலகனை போல லைலத்துல் கத்ர்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த வழிகட்டை உருவாக்கி இப்படி செஞ்சு கொடுத்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடைசி 2 நாள்லயே எங்களுக்கு அமல்களை தக்க வச்சு கொள்ள இல்லாதுன்னா அடுத்த ரமதான் எப்படி தக்க வச்சு கொள்வது? நான் சொல்ற விளங்குது அவங்களுக்கு. இப்போ 27 முடிச்சுட்டு அடுத்த 2 நாளிலே பள்ளியில் ஆள் இல்லை அப்படின்னா அடுத்த ரமதான் வரை எப்படி அவங்க இஸ்திகாம தைக்க போறாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இதை ஏன் சொல்லணும்னா, நாங்க படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். இது இப்படி ஒன்று கிடையாது, இது வழிகேடு. நீங்க உங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. நீங்க ஒவ்வொரு நொடியிலும் இப்ப பாவம் செஞ்சா உடனே மன்னிப்பு கேளுங்க, உணர்ந்த உடனே மன்னிப்பு கேட்கணும். அடுத்த 27 வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறது. பள்ளியில போட் போற வரைக்கும், ஹசரத் வந்து கேட்கிற வரைக்கும், அவருக்கு ஆமீன் சொல்ற வரைக்கும், ஹசரத்துல துவாவை கேட்கிற அந்த ரப்பு உங்களுடைய இரக்கம் எனக்கும் ரப்பு தான், உங்களுக்கும் ரப்பு தான். நீங்க தனியே போய் அல்லாட்ட கேட்டு அதை அல்லாஹ் விரும்புகிறான். இது கிளிப்புள்ள பாடம் இல்லை தௌபா என்பது. நீங்க கேளுங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன குற்றமுறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். நீங்க ரகசியமா கேளுங்க, பரகசியமா கேட்கறது கூடாது. சத்தம் போட்டு கத்தி கதறி மக்களுக்கு காண்பிக்கிறதுக்கு இஹ்லாஸான முறையில தனியே கேட்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த கலாச்சாரம் உருவாக்கப்பட்டு இப்படி இருக்குமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மனிதர்கள் அதுக்கு பழகி போய் விடுவார்கள். கடைசியில 27க்கு பிறகு நீங்க பள்ளி போய் பார்த்தீங்கன்னா பள்ளியில இருக்க மாட்டாங்க. ஃபஜ்ருக்கு 2 சஃப் கூட இருக்காது, ஒரு சஃப் இருக்கும். பெருநாளைக்கு பார்த்தா எல்லாரும் இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். ஃபஜ்ருடைய அந்த நிலையை பார்த்தா 10 பேர் இருப்பாங்க. அதே மக்கள் அன்று வீட்டில் உறங்கின மக்கள் ஃபஜ்ருக்கு அந்த கடமையான ஃபர்லான தொழுகைக்கு இல்லை, சுன்னத்தான தொழுகைக்கு, பெருநாளுடைய தொழுகைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, கட்டாயம் பெருநாள் தொழுகை தொழணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை விட நீங்க நான் சொல்ற விஷயம் தான், இந்த ஃபர்லான தொழுகையை விட்டா அல்லாஹ் நிச்சயமா கேள்வி கணக்கு கேட்பான். ஆனா நீங்க பெருநாள் தொழுகை கூட மிஸ் ஆகிருக்கு உங்களுக்குன்னா உங்களுக்கு பாவம் இல்லை, அது தொழுது ஆகணும், சுன்னா முவக்கதா. ஆனா விட்டீங்கன்னா பாவம் இல்லை. ஒருவேளை நீங்க விட்டுட்டீங்கன்னா பாவம் கிடைக்காது. ஆனா ஃபஜ்ர் விட்டீங்கன்னா அந்த நாளை முசீபத்தில் ஆரம்பிச்சுன்னா நீங்க பெருநாள் தொழுதா என்ன, தொலாட்டி என்ன? ஃபஜ்ரை விட்டுட்டீங்கன்னா நாள் முசீபத் தான், அல்லாட பாதுகாப்பு இல்லை. நீங்க பெருநாள் தொழுதா என்ன, தொலாட்டி என்ன? ஃபஜ்ரை தொழுங்க, ஃபர்ல தொழுங்க. நாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க சகோதரர்களே. ஏண்டா பாருங்க, மக்களுக்கு அப்படி அல்லாஹ் பாதுகாத்து நல்ல உலமாக்களை தவிர ஏனைய உலமாக்கள் கூட அதுல கரிசனை பொடுபோக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சும்மா வாங்க ஆமீன் சொல்லுங்க போங்க, நல்ல சாரை சாப்பிடுங்க, நாளைக்கு போய் 4 இடத்துல சொல்லணும் எங்களோட பள்ளியில் இந்த பிரியாணி அந்த பிரியாணி நாங்கள் சாருக்கு இப்படி கொடுத்தோம், இத்தனை பேர் வந்தாங்க. அதே இது நீங்க என்ன பெருநாளுடைய ஃபஜ்ருக்கு நீங்க பாருங்க, அதுதான் உண்மையான மூமின்களுடைய வருகையை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், நான் ஏன் சொல்றேன்டா, எந்த ஒரு அமலுமே அது இஸ்திகாமத் இருக்கணும், இல்லைண்டா அதுல எந்த ஒரு பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாங்க நோன்பு பிடிக்கிறோம், இஸ்திகாமத். இப்ப நாங்க நோன்புங்கிறது ரமலானோட முடிஞ்சு போறதல்ல. மூமினுடைய வாழ்க்கை ரமலானுக்கு முன்னுக்கு ஒரு வகையில இருக்கும். ரமலான்ல வந்து பயிற்சி எடுத்து ரமலானுக்கு பின்னால் அவனுடைய பாதை சரியான பாதையாக அவன் போய்கொண்டிருப்பான், சரியான பாதையில. பாருங்க, ஷாபான்ல நோன்பு பிடிச்சோம், ஷாபான்ல சுனத்தா நோன்பு பிடிச்சோம். ஷாபான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு பிடிப்பாங்க ஷாபானுடைய காலத்துல, அப்படித்தானே? ஷாபான்ல சுனத்தா நோன்பு, அதை அப்படியே பிடிச்சிட்டு ரமலானுக்குள்ள வந்தோம். ரமலான்ல 29 30 நோன்பு அப்படியே ஃபுல்லா பிடிப்போம். ரமலான்ல நோன்பு முடிஞ்சா என்ன அடுத்தது? ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிப்போம். அப்ப ஷாபான்ல நோன்பு, ரமலான்ல நோன்பு, ஷவ்வால்ல நோன்பு. மூமினுடைய வாழ்க்கை அப்படிதான். நோன்பு மாசத்தோட நோன்பு முடிஞ்சிடும் நினைச்சிடக்கூடாது. மூமின் அப்படி சேர்ந்து வாழ்வான். வாழ்க்கை நோன்பா மாறணும், அவனோட வாழ்க்கை நோன்பா மாறணும், அவனோட வாழ்க்கை தொழுகையா மாறணும், அவனோட வாழ்க்கை தர்மமா மாறணும். இதுதான் இந்த இபாதத்துகள்ல உள்ள மூமினுடைய வாழ்க்கை. இதுதான் ரமலான் கொடுக்குற பயிற்சி. அதுதான் எப்படி நோன்பா மாறுறது வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி நோன்புக்குள் ரமலான்ல நோன்பு பிடிச்ச நாங்க ரமலானுக்குள்ள இருந்த பக்குவத்தை ஷவ்வால்ல எடுத்தோம்னா எப்படி இருப்போம்? ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் சிகரெட் குடிக்கிறவங்க கூட குடிக்க மாட்டாங்க. ஏன்? நான் நோன்பு. அப்படி அவனால கண்ட்ரோல் பண்ண இயலும் என்றால் அடுத்த 12 மணி நேரத்துக்கு ஏன் கண்ட்ரோல் பண்ண இயலாது? அவன் மனசை அவனை கண்ட்ரோல் பண்ண இயலுது, முடியுது. நோன்புக்குள்ள அவன் அதை பத்த வைக்க மாட்டான். நோன்பு முடிஞ்ச பிறகு அவனா விருப்பத்தை உண்டாக்குறான்.
அந்த நோன்பு போல வாழ்க்கையை மாத்தினாண்டா, இப்ப நோன்பு பிடித்திருக்கிற ஒருவர் முன்னுக்கு நல்ல பழம் இருக்குது, பசி யாருமே இல்லை, திம்பானா? யாருமே இல்லை, திங்க மாட்டாங்க. சின்ன பிள்ளை நோன்பு பிடிப்பாங்க, யாருமே இல்லை. இந்த ஹவுதுல அல்ல இந்த டெப்ல வர தண்ணியை கூட முழுங்கிடலாம். ஆனா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எந்த பிள்ளைகளுமே அப்படி செய்யறது இல்லை, பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. நோன்பு ஏன்? அல்லாஹ் பாதிரிக்கிறான். அப்ப இந்த ஹலாலான சாப்பாட்டையே அல்லாவுக்காக விடுறவன், ஹலாலான குடிபானத்தை அல்லாவுக்காக விடுறவன், தொண்டை அப்படி வறண்டு போ, தாகம், ஆனா தண்ணி இருக்குது, நோன்பை விடுங்கன்னு சொல்றாங்க. நான் குடிக்க மாட்டேன்னு ஒரு 10 வயசு புள்ள சொல்லுதுண்டா, அப்ப இந்த உணர்வு எல்லா காலத்திலையும் வந்துட்டா. இதுல இல்ல சாப்பாடு குடிப்புல இல்ல, இதுல வந்த பக்குவம் ஷவ்வால்ல ஹராத்த விடுறதுக்கு வந்துட்டுண்டா. இதுல ஒழுங்கா பயிற்சி எடுத்தான்னு சொன்னா ஷவ்வால்ல ஒரு ஹராமான விஷயத்துல ஈடுபடுவானா? அவன் ஹராமான விஷயத்துல ஈடுபடுவானா? ஹராமான சாப்பாடு சாப்பிடுவானா? ஹராமான குடிப்பானத்துல அவன் குடிப்பானா? குடிக்க மாட்டான். ரமலான்ல ஹலால விட்டவனுக்கு ஷவ்வால்ல ஹராத்த விடுறதுக்கே அவனுக்கு சக்தி இல்லை. அப்படின்னா என்ன மாற்றத்தை நோன்பு தந்திருக்குது? நோன்பு வாழ்க்கையா மாற இல்லை. ரமலான்ல நோன்பு பிடிச்சிருக்கிறோம், ஆனா நாங்க நோம்பின் மூலமாக பயிற்சி பெறவில்லை. நல்லா விளைக்கொள்ளுங்க. ரமலான்ல நோன்பு பிடிச்சோம், அந்த நோன்பு பயிற்சியை ஷவ்வால்ல தரணும், ஹராத்த விடணும். விட்டுட்டோம் அப்படின்னா நீங்க நோன்பு பிடிச்சிருக்கிறீங்க, அது பயிற்சி தந்திருக்குது. அதனாலதான் ரமலான் கழிந்தாலும் அடுத்த இன்னும் மனிதனை பிராக்டிஸ் பண்ணணும், அவனுக்கு இன்னும் பயிற்சியை கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம ரமலான் சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால். யார் ஒரு மனிதர் 30-29 நோன்பு ரமலான்ல பிடிச்சி அதுக்கு பிறகு அவர் 6 நோன்பு பிடிக்கிறாரோ கான கஸ்யாமி தஹர், கான கஸ்யாமி தஹர், அவர் வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்சவரை போலன்னு சொன்னாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு ரிவாய் செய்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி. சிலர் 6 நோன்பு இல்லை அந்த கருத்தை முன்வைப்பாங்க, 6 நோன்பு இல்லை அப்படி இல்லை நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அது வலுவான கருத்தல்ல, இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பாளர் தரமான ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அப்ப மன்சாம ரமலான், யார் நோன்பு பிடிக்கிறாரு, ரமலான் முழுக்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 6 நோன்பு பிடிக்கிறார், ஷவ்வால் 6 நோன்பு பிடிச்சால் கான கஸ்யாமி தஹர், 1க்கு 10, 30க்கு 300, இதுக்கு 60, அப்ப 360 நாள் வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மை. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நீங்க அந்த 6 நோன்பு பிடிச்சிட்டீங்கன்னா இந்த 30 நோம்போட சேர்த்து 29 நோம்போட சேர்த்து, அப்போ வருஷம் முழுக்க பிடிச்ச, சில பொழுது 30 வரும், சிலது 29 வரும். அப்ப அந்த 29 வந்தாலும் 30க்குரிய நன்மை அல்லாஹ் தந்துருவான். நைசானே? அப்போ வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மைண்டா. அடுத்த வருஷம் இதே மாதிரி பிடிச்சா அடுத்த வருஷம் ஃபுல் வருஷம் நோம்பு, அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி பிடிச்சா வருஷம் முழுக்க நோம்பு, ஆயுள் முழுக்க நோம்பு. 40 வயசுல இருந்து இப்படியே 60 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து பிடிச்சா அவர் 20 வருஷம் நோம்பு பிடிச்சிக்கிறார். இஸ்லாம் அப்படிதான் சோதர்களே. நாங்க சின்ன அமல் செஞ்சா நல்ல பெரிய கூலியை தருவான். இஸ்லாம் அப்படிதான். நாங்க போடுற கணக்கு மாதிரி அல்ல. அப்ப நாங்க 6 நோம்பு பிடிக்கணும். 6 நோம்பு பிடிக்கிறது 3 விதமா பிடிக்கலாம். அதை ஞாபகப்படுத்திட்டு அடுத்துக்கு வரேன். 6 நோம்பு 3 விதமா பிடிக்கலாம். ஒன்று, ஷவ்வால் நீங்க பெருநாள் கொண்டாடி அடுத்து வரக்கூடிய 6 நாள் தொடர்ச்சியா பிடிக்கலாம், ஒன்று. ரெண்டாவது, ஷவ்வால் மாதத்துல ஏதாவது ஒரு 6 நாள் தொடர்ச்சியா பிடிக்கலாம், 9, 10, 11, 12, 13 இப்படி தொடர்ச்சியா பிடிக்கலாம். அல்லது ஷவ்வால் மாசத்துல எப்படியாவது பிடிச்சு முடிக்கலாம், திங்கள் வியாழன் அல்லது புதன் வியாழன் ஏதோ ஒரு நாள், அதாவது பிறை 9ல, அப்புறம் 11, அப்புறம் 15, அப்புறம் 25, அப்படி உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஏதாவது ஒரு 6 நாள்ல இந்த ஷவ்வாலில் 6 நோன்பை நீங்கள் பிடிக்க வேண்டும். பிடித்தால் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாரும் பிடிச்சு நன்மையை பெற்றுக்கொள்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. பெண்கள் சகோதரிகள் கூட அவங்களுக்கு விடுபட்ட நோன்பு இருக்கும். மாசத்துல ஒரு 5 அல்லது 7 அல்லது 15 நோன்பு விடுபட்டிக்கும். ஆக கூடது 15, ஆக குறைஞ்சது 4, 3, 5 இப்படி விடுபட்டிக்கும். இவங்க கூட இந்த நோன்பை கலா செய்யறதுக்கு முன்னால கூட இந்த 6 நோன்பு பிடிக்கலாம். இந்த நோன்பை கலா செய்யறதுக்கு முன்னால கூட 6 நோன்பு பிடிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த நோன்பை கலா செஞ்சு போட்டு டைம் இருக்கும் தானே, அப்படி டைம் இருந்து 6 நோன்பு பிடிச்சா சிறந்தது. விடுபட்ட நோன்பை கலா செஞ்சு போட்டு அந்த 6 நோன்பை பிடிச்சா மிக சிறந்தது. அப்படி இல்லை, கலா செய்ய முடியாது, பிறகு நாங்கள் ஃபர்லா நோன்பை கலா செய்கிறோம் வேண்டாம், இந்த 6 நோன்பை ஃபர்லான நோன்பை கலா செய்யறதுக்கு முன்னாலே இந்த 6 நோன்பை பிடிக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஷாபான்ல தான் கலா செஞ்சு கொள்வாங்க நோன்பை. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவங்க வாழ்க்கை முழுக்க 6 நோன்பு பிடிக்கலன்னு அர்த்தமா? அடுத்து இன்னும் ஒன்று பிராக்டிக்கலாக யோசிக்கணும். சில பெண்களுக்கு, நான் சூசகமாக சொல்லிட்டு போகிறேன், விளங்குன்னு நினைக்கிறேன், சின்ன பிள்ளை இருக்கிறதுனால, சில பெண்களுக்கு 15 நாள் அவர்கள் நோன்பு பிடிக்க இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த 15 நாளையும் அடுத்த ஷவ்வால்ல கலா செஞ்சு முடிக்கும் பொழுது
15 நோம்பில் விடுபட்டீங்க தானே, கூடுதலான நாள் உள்ள ஒரு பெண் எடுத்துக்கிட்டால், அப்போ அடுத்த ஷவ்வாலில் 15 நாள் நோன்பு பிடிக்கும் பொழுது திரும்ப அவங்களுக்கு மாதவிடாய் வந்துடும். அப்போ அந்த மாதவிடாய் வரும்பொழுது நோன்பை கல்லா செய்வாங்க, 6 நோன்பு வாழ்க்கையிலே கிடைக்காது. அப்படி மார்க்கம் சொல்லுமா? வாழ்க்கையிலே 6 நோன்பு இல்லாத ஒரு பெண் அப்படின்னு சொல்லலுமா? அப்போ எனவே அப்படி ஒரு 15 நாளைக்கு 6 நோன்பு பிடிச்சிட்டு அப்புறம் கலா நோன்பு பிடிக்கலாம். எனவே பிராக்டிக்கலாகவும் இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு கலாவான நோன்பை நான் ஷாபானில் பிடித்துக் கொள்வேன். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நோன்பு விடுபட்டால் ஃபைத்தத்து மின் அய்யாமின் உஹர், அது ஷவ்வால்னு குறித்து சொல்லவில்லை, இன்னொரு காலத்துல. சிலர் மதுஹபின் அடிப்படையில் இப்ப நீங்க கலா நோன்பை பெண்களோ ஆண்களோ இப்ப அடுத்த நோம்புக்குள்ள பிடிச்சிடணும், அதான் மிக சிறந்தது. ஒருவேளை அடுத்த நோம்புக்குள்ள பிடிக்கல தங்கடமாயிருச்சுன்னா அது அந்த நோம்பு முடிஞ்ச உடனே முன்னால உள்ள நோம்புல உள்ள கலாவையும் பிடிச்சு கொள்ளலாம். அதுக்கு ஃபிதியான்னு ஒன்று மேலதிகமாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த ஆதாரம் கிடையாது. நோம்பை மட்டும் பிடிச்சா போதும். அது மதுஹபில் சொல்லுவாங்க ஃபிதியாவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்குரிய கஃபாரா என்ன ஃபிதியாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிதியா கொடுக்க தேவையில்லை, கலா செய்து விட்டாலே போதுமானது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படி நோன்பு என்பது 6 நோன்பு, அது பிறகு நாங்கள் அரஃபாட நோன்பு மிக சிறந்தது. அரஃபாட நோன்பு, அதே மாதிரி ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பு, அதே மாதிரி திங்கள் வியாழன் நோன்பு, அதே மாதிரி மாசத்துல ஐயாமுல் பீல் ஏதாவது ஒரு 3 நாள்ல செய்திகள், சில செய்திகள் 13, 14, 15 வரும். அது விடுபட்ட ஏதாவது ஒரு 3 நாள் தொடர்ச்சியா நம்ம பிடிச்சு கொள்ளலாம் அந்த ஐயாமுல் பீல் என்பது. எனவே அந்த 3 நோன்பு மாசத்துல இப்படியான அமல்கள் நோம்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை, ரமலான்ல பிடிச்ச நோன்பை அவன் ஷவ்வாலை விட்டுண்டு இல்லை, அவன் ஷவ்வாலையும் பிடிக்கணும். அதுக்கு பின்னால் அவன் ஏனைய மாதம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அந்த 3 நோன்பு, அதே மாதிரி திங்கள் வியாழன் நோன்பு, இப்படி சுன்னத்தான நோன்புகள் அவன் அதிகமாக பிடிக்க வேண்டும். எனவே அந்த நோம்போடு அந்த மனிதனுக்கு தொடர்பு இருக்கணும். இது நோன்புல உள்ள இஸ்திகாமத். இது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில நோன்பு, சுன்னத்தான நோன்புகள் இருக்கணும். சுன்னத்தான் நோன்புகள் முஃமினுடைய வாழ்க்கையில இருக்கணும். இது ரமலானுக்கு பின்னும் 6 நோன்பு என்று இப்படியான நோன்புகள்ல எங்களோட வாழ்க்கையில நாம் தொடர்ச்சியாக மௌத்து வரை சுன்னத்தான் நோன்புகளை பிடிக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி முஃமினுடைய வாழ்க்கையில 5 நேர தொழுகை, இஸ்திகாமத் முக்கியம். உலகத்துல மிகச்சிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், இஸ்லாத்துல ஒரு விடயத்தை எனக்கு சொல்லித்தாங்க, லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக் வ ஃபி ரிவாயத்தின் பஅதக், உங்களுக்கு பிறகு அல்லது உங்கள் அல்லாத எவரிடத்திலும் நான் அதை கேட்க இயலாத அளவுக்கு வேற யார்கிட்டையும் நான் கேட்டு அப்படி ஒரு ஆழமான பதில், ஒரு தெளிவான பதில் அல்லது எனக்கு பொருத்தமான பதில் வேற யார்கிட்டையும் கிடைக்காது, உங்கள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் என்று இருக்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்க. நான் வேற யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது, கேட்க முடியாத அளவுக்கு உங்கள்கிட்ட மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் இருக்குது. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விடயம் என்கிட்ட இருந்தால் நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக் அவ் பஅதக், அதாவது உங்களுக்கு பிறகு நான் வேற யார்கிட்டையும் கேட்க முடியாத அளவு ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு சொல்லித்தாங்க, உங்களுக்கு மட்டும்தான், நீங்க மட்டும்தான் அதை சொல்லித்தர அருகதை உடையவர், எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் தும்மஸ்தகீம், குல் ஆமன்து பில்லாஹ் தும்மஸ்தகீம், நீங்க நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்க, அதுல மௌத்து வரை இஸ்திகாமத்தா இருங்க. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அதுல இஸ்திகாமத்தா இருக்கிறது. நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டோம்னா தொழுகை கடமை இஸ்திகாமத், ஜகாத் இஸ்திகாமத், நோம்புல இஸ்திகாமத், ஹஜ்ஜில இஸ்திகாமத், இபாதத்துல எல்லாத்துலயும் இஸ்திகாமத்தோட. இஸ்திகாமத்னா ஒரு அமலை மௌத்து வரை செய்வது. இன்றைக்கு செய்யறது நாளைக்கு செய்யறது இல்லை, ரமதான்ல செய்யறது ஷவ்வால்ல இல்லை, ஷவ்வால்ல செய்யறது துல்காதால இல்லை, துல்காதாவில் செய்யறோம் துல்ஹிஜ்ஜாவில் இல்லை, இதல்ல. மௌத்து வரை நாங்கள் இதை செய்வோம் என்று நாங்க செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹ்விடத்துல மிக ஏற்றமானது, விருப்பத்துக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழுகை. தொழுகையில நாங்கள் இஸ்திகாமத்தா இருக்கணும் சகோதரர்களே. நாங்கள் சுன்னத்தான தொழுகை, ரமலான்ல எவ்வளவு சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறோம், ஆனா இது முக்கியமான விஷயம் அல்ல. ரமலான்ல இபாதத் செய்யறது முக்கியம், ஆனா இதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? ஏனைய காலங்கள்ல ஃபர்லு தொழுகை விட்டுறாதீங்க. இப்ப பாருங்க, இஷாக்கு மாஷால்லா எவ்வளவு மக்கள், சுபுக்கு எவ்வளவு மக்கள், ஆனா இந்த ரமதான் முடிஞ்ச பிறகு நாங்க இந்த அமல்கள்ல விட்டு தூரமாகிட்டோம் என்று சொன்னால் நாங்க எங்கட அமல்கள் இஸ்திகாமத்தா இல்ல, எங்கட அமல்கள்ல குறைபாடு இருக்குது. யார் ஒரு மனிதன் ரமலான் முடிந்தும் தொழுகையில் பேணுதலாக இருப்பானோ அவனுடைய ரமலானுடைய அமல்கள் அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக அது இருக்கும். இல்லைண்டா பொற பாக்குறதோட எங்களோட அமல்களுக்கும் நாங்க ஓய்வை லீவை வழங்கிட்டோம்டா நாங்க
ரப்பை நாங்க இந்த ரமலான்ல விளங்கினோம், ஷவ்வால்ல விளங்கவில்லை. ஷவ்வால்ல ரப்ப விளங்காத ஒரு மனிதன் ஷவ்வாலில் மரணித்தால் அவனுடைய நிலை என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கை ரமலானாக மாறணும். எங்களோட வாழ்க்கை ரமலானா மாறணும். ரமலான் கிடைக்கிற பயிற்சி அடுத்த ரமலான் வரை எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு தொழுகை முக்கியமான பயிற்சி சகோதரர்களே. தொழுகையில நாங்க 5 நேர தொழுகையும் தொழக்கூடியவர்களா இருக்கணும். ஜமாத்தை தவற விடக்கூடாது சகோதரர்களே. ஒருவேளை அப்படி தவறி விட்டாலும் தொழுகையை தவற விட்டு விடாதீர்கள். தொழுகை கட்டாய கடமை, எந்த காரணமும் சொல்லல விடுறதுக்கு. சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்க பழக்கப்படுத்தி கொடுங்க. உங்களோட பிள்ளைகளை தொலை வைங்க. தொழுகைக்கு நீங்க அவர்களை எழுப்புங்க. தொழுகை இல்லாம எதிலும் அவர்களுக்கு வெற்றி இல்லை என்பதை சொல்லிக் கொடுங்க. தொழுகை இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில வெற்றியே கிடையாது என்பதை உணர்த்துங்க. தொழுகை அடிப்படை வாழ்க்கையில. தொழுகை விட்டா உனக்கும் அடுத்த காஃபிருக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை சொல்லுங்க. நான் தொலை இல்லைண்டா எவ்வளவு பெரிய அமல் செஞ்சும் வேலை இல்லை சகோதரர்களே. 5 நேர தொழுகை நாங்க பார்த்தால் எங்களுக்கு விளங்கணும். இந்த காலத்தில் மக்கள் இருக்கிற அந்த ஆர்வம் ஈடுபாடும் எங்களோட உள்ளத்துக்கு இறங்கி ஒரு முஃமின் அவ்வப்போது வருகிற ஆர்வம் அல்ல ஈமான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சும்மா ஒரு உரையை கேட்டு அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏற்படுற அந்த ஆர்வம் ஜோஸ்ன்னு சொல்லுவாங்களே, திடீர்னு அந்த சோடா போத்து உடைச்ச உடனே பாயிர கேஸ் அல்ல. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உறுதியா இருக்கணும். மௌத்து வரை வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன், மரணம் வரும் வரை நான் இப்படியே செல்வேன். அப்படி உறுதியாக உள்ளத்துல எடுங்க சகோதரர்களே. அதுல தான் வெற்றி இருக்கிறதே தவிர நாங்க ரமலான செஞ்சு போட்டு அமல்களுக்கு அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு பிரயோசனம் இல்லை. தொழுகை, எனவே நாங்க 5 நேர தொழுகைகளை ஜமாத்தோடு தொழணும், முன்பின் சுன்னத்துக்களை தொழுது வரணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்துல நாங்க கியாமுல் லைல் தொழுது வந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலத்திலும் தொழக்கூடியவர்களா இருந்தார்கள். ரமலான் அல்லாத காலத்திலையும் நாங்க இரவு வணக்கத்தை ஈடுபட்டோம் சகோதரர்களே. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யார்கிட்ட இரவு வணக்கம் இல்லையா அவருடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏனென்றா இரவு வணக்கம் என்பது ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய அடையாளம். கியாமுல் லைல், இரவில நின்று வணங்குறது என்பது ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வைக்க, உங்களை நெருக்கமாக ஆக்கக்கூடியது இந்த கியாமுல் லைல் சகோதரர்களே. நாங்க இதை விட்டுறவே கூடாது. கியாமுல் லைல் என்ன? இரவையில தொழுகிற தொழுகை. சில பொழுது நீங்க இந்த பார்த்திருப்பீங்க, மக்களுக்கு இன்றைக்கு இப்படித்தான். யாராவது ஒருவர் என்ன செய்யறது, மார்க்கத்தை படிக்கிறது, அவர் சார்ந்த ஒரு இதுல படிச்சு போட்டு வாரது, அந்த மொழி கருத்தை எடுத்துட்டு இதை இப்படி ஒரு தொழுகை. தராவின்னா என்ன, கியாமுல் லைல்னா என்ன? சும்மா மக்களா என்ன? தராவின்னா ஓய்வெடுத்து தொழுவதற்காக அப்படி தருவியா தராவின்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. ஓய்வெடுத்து தொழுகிறதுனால அப்படி தராவின்னு பேர். அதை சொல்றது தவறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கியாமுல் லைல், கியாமுல் லைல்னா இரவில நின்று வணங்குற எல்லாமே கியாமுல் லைல். அது மாதிரி இஹ்யாவுல் லைல், ஸலாத்துல் லைல், ஸலாத்துல் வித்ர், இப்படி எல்லா பேர்களை வச்சாலும் எல்லாம் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். இரவில நம்ம செய்யற வணக்கம். பார்த்தீர்களா, கியாமுல் லைல் உருவாக்கிட்டாங்க, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இது என்ன? இது ரெண்டுமே ஒன்று தான். அது அவங்களுக்கு இருக்கிற விளப்பம் அவ்வளவுதான். ஒரு மார்க்கத்தை படிக்கிறது இல்லை, தமிழ்ல ஒரு 4 புத்தகத்தை வாசிக்கிறது, அல்லது அவங்களோட ஷேக்மார் சொல்றதை கேட்கறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் ஒன்று தான். அப்ப எனவே கியாமுல் லைல் இரவையில நாங்க தொழுகிற தொழுகை இருக்குதானே, நாங்க என்ன 2 நாள் தொழுகிறது, முடிக்கும் பொழுது ஒற்றைப்படையா முடிக்கிறது, அவ்வளவுதான் தொழுகை. வேற ஒன்றும் அங்க இல்லை. ஆரம்பத்துல ஒரு 11 ரக்காத், திரும்ப நடுவில் ஒரு 11 ரக்காத், திரும்ப ஒரு 11 ரக்காத். நீங்க தொழுங்க பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இங்க ஒரு 11 ரக்காத் தராவி, அது போற கியாமுல் லைல், அது போற எழும்பி தொழுகிற தஹஜ்ஜத், எல்லாம் ஒன்று தான். தூங்கி எழும்பி தொழுனா தஹஜ்ஜத். ஏன்னா தஹஜ்ஜத்னா என்ன? ஒருவர் தூங்கி எழும்புனா அந்த தஹஜ்ஜத மின நௌம், தூக்கத்திலேருந்து எழும்புறார் தொழுகிறார். அந்த மாதிரி அந்த நிலையை வச்சு சொல்லப்பட்டு எல்லாம் ஒன்று தான். அவரால் தூங்கவே இல்லைண்டா அவருக்கு தஹஜ்ஜத் இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. தூக்கம் இல்லாம இப்படி தஹஜ்ஜத் தொழலாமா அப்படின்னு. நீ தூங்கினால் ஒன்று, தூங்காட்டியும் ஒன்று. சில பொழுது சில இமாம்கள் என்ன செய்வாங்கன்னா, இஷாவுக்கு கல்வி இதை முதாக்கர ஆரம்பிச்சா ஃபஜ்ருக்கு பாங்கு கேட்கிறவரையும் செய்வாங்க. இடையில என்ன செய்வாங்க, சில தொழுது கொள்வார்கள். அப்ப எனவே அப்ப அவங்க தஹஜ்ஜத் வாழ்க்கையில தொலை இல்லையா? அப்ப ஒருத்தர் இஷாவில இருந்து ஃபஜ்ர் வரை கியாமுல் லைலே தொழுதிருக்கிறார், அப்ப தஹஜ்ஜத் இல்லையா? அன்புக்குரிய சொல்லி எல்லாம் ஒன்று தான். அப்ப எனவே இது ரமலான் அல்லாத காலத்துல நாங்க இஷாவில இருந்து சுபு வரைக்கும் 2 ரக்காத் தொழுகிறோம்டா எல்லாம் கியாமுல் லைல். வித்ர் தொழுகிற 3 ரக்காத் கியாமுல் லைல். எல்லாமே இரவை உயிர்ப்பிக்கிறது, இரவில் நின்று வணங்குதல். ரசூலுல்லாஹ் அத்தனை சொன்னாங்க, மன் காம ரமலான ஈமானன். இரவில் ரமலான்ல கியாமு ரமலான், இரவையில் நின்று வணங்குறது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா காலத்திலையும் இந்த தொழுகை இருக்குது. எனவே இந்த தொழுகை இரவு வணக்கம் என்பது ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, கௌரவம். அதை விட்டு கொடுக்க கூடாது, விட்டு விடக்கூடாது. குறைஞ்சது 1 ரக்காத்தாவது தொழுது கொள்ளுங்க. குறைஞ்சது, கூடுன இதை நான் சொல்ல வரையில, குறைஞ்சது 1 ரக்காத்தாவது தொழுது கொள்ளுங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 1 ரக்காத் தொழுவாங்க. அப்ப அவங்கள பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டது, முஆவியா 1 ரக்காத் தொழுகிறார் வித்ர் அப்படின்ட்டு. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னஹு லஃபகீஹ்,
முஆவியா மிகப்பெரிய அறிஞர், அவர் பெரிய ஃபக்கீ, அவர் செஞ்சா சரியா தான் இருக்குன்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. இது புகாரில் பதிவாயிருக்கிறது. அப்ப எனவே ஒரு ரக்காத் என்ன செய்யலாம், தொழலாம். அப்ப யாரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அறிஞர், ரைசுல் முஃபஸ்ஸிரீன் தஃப்சீர் துறை அறிஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ரெண்டு பேரும் பெரிய சஹாபாக்கள். அப்ப எனவே இப்படி குறைஞ்சது எங்களால் டைமே இல்லைண்டா கூட ஒரு ரக்காத் தொழுது கொள்ளுங்க. கியாமுல் லைல் தொழுது அந்த எல்லைக்குள்ள வந்துருவீங்க, நீங்க பட்டியலுக்குள்ள வந்துருவீங்க. அதே மாதிரி தான் நீங்க தாஜ்யத்தில் எழும்புறீங்க, நீங்க ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிருங்க, அந்த இஸ்திஃபார் சஹர்ல செஞ்சு அந்த பட்டியல வந்துருவீங்க. எந்த அளவு நாங்க அல்லாஹ் சிறப்பித்து சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பித்து சொல்ற அந்த அமல்களுடைய அந்த பட்டியலுக்குள்ள வரையலுமோ அந்த அளவு வர முயற்சி செய்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏண்டா கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அமல்கள் அப்படித்தான், கிடைக்கிற அமல்கள் எல்லாம் நாங்க செஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே. அமல்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சு கொள்ளலாம். நாளைக்கு மறுமையில நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் நான் இன்னும் செஞ்சிருக்க கூடாதா, இன்னும் செஞ்சிருக்க கூடாதா, இன்னும் செஞ்சிருக்க கூடாதா, அப்படியே தான் எண்ணம் வரும் சகோதரர்களே. எனவே ஒரு சுபஹானல்லாஹ் நீங்க ஒரு 1000 சுபஹானல்லாஹ் சொல்லியிருப்பீங்க, உங்களோட நண்பர் பக்கத்து வீட்டுக்காரால் 1001 சுபஹானல்லாஹ் சொல்லியிருப்பார். உங்க ரெண்டு பேருக்கு ஒரே சொர்க்கம் கிடைக்காது, அவர் உங்களோட தரஜால உயர்ந்திருப்பார். அப்ப யோசிப்பீங்க, நான் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லியிருந்தா அவரோட தரஜாக்காவது போயிருக்கலாம் என்று. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே இப்படி அந்த அந்தஸ்துகள் வித்தியாசப்படும். எனவே தான் கியாமுல் லைல் அதே மாதிரி இரவில் இஸ்திஃபார் செய்யறது. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் மூன்றாவதாக குர்ஆனோடு தொடர்பு வரணும் சகோதரர்களே. நான் நேத்தும் இதை சொன்னேன், குர்ஆனுடைய குறிப்பா தஃப்சீரை படிங்க, தர்ஜமாவை படிங்க, விளங்குங்க, குர்ஆனை விளங்குங்க. மௌத்தாகிறதுக்கு முன்னுக்கு குர்ஆனை படிக்காம மௌத்தாயிராதீங்க சகோதரர்களே. அல்லாஹ் தந்த கலாம் இருக்குதே, அல்லாஹ் எங்களோட பேசுற ஒரே ஒரு மெசேஜ் தூது செய்தி, அவ்வளவுதான், அது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் எங்களோட பேசுற புத்தம். நாங்க அல்லாவோட பேசணும்னு நினைச்சா எப்படி தக்பீர் கட்டி தொழுகிறோமோ அதே மாதிரி குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் எங்களோட பேசுறான். அடியானே நீ இப்படி போ, உனக்கு கவலையா, இதோ என்னோட திக்ர்ல உனக்கு நிம்மதி இருக்குது, உனக்கு பிரச்சனையா, பொறுமையை கொண்டு நீ உதவி தேடு. நீங்க உங்களுக்கு இறங்கின மாதிரி நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும்போது இது எனக்குத்தான் இறங்கி இருக்குமோண்டு அந்த நீங்க நினைக்கிற அளவுக்கு அதோட ஒன்றிச்சு போகணும். நீங்க இப்ப நீங்க கஷ்டத்தோட போய் குர்ஆனை துறக்கிறீங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீ பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் இடத்துல என்னிடத்துல கேளுன்னு அல்லாஹ் சொல்றது. அப்போ உடனே அல்லாஹ் இந்த குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், தப்பு தவற மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், என்னுடைய கஷ்டத்தை நீக்கி அல்லான்னு கேட்கிற பொழுது உண்மையிலே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்க உடனே அந்த ஆயத்தை அமல் செய்தவர்களா மாறுவோம். எனவே அந்த தர்ஜமாவை தஃப்சீரை நாங்க படிக்கணும், எங்களோட குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஒரு கலாச்சாரம் நாங்க உருவாக்கணும் சகோதரர்களே. வீட்டுக்குள்ள குர்ஆனுடைய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான்ல இருந்து தொடர்ச்சியாக அடுத்த ஷவ்வால், ஏனைய மாதம் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ஏனைய எல்லா மாதங்களிலும் நாங்க இந்த அமல்களை நாம் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, இந்த சதக்கா என்பது ஒரு பெரிய பகுதி. சதக்கா தர்மம் என்பது ஒரு பெரிய பகுதி. நாங்க எங்களுக்கு இருக்கிற இல்மை ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கிறது இல்மு சார்ந்த சதக்கா. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கொடைகளில் மிகச்சிறந்த கொடை அறிவு கொடை. அதாவது மக்களுடைய அறியாமை என்ற வறுமையை போக்கி அறிவு என்ற தர்மத்தை செய்கிற பொழுது நீ செய்கிற கொடை மிகச்சிறந்த கொடை என்ற ஆன்மீக வறுமையை, அறிவியல் சார்ந்த வறுமையை நீக்குகிற கொடைதான் கொடைகளில் மிகப்பெரிய கொடை. எனவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு படிச்சு கொடுக்கிறது தர்மம். அதே மாதிரி எங்களால உடல் சார்ந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கிறது தர்மம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மாளிகைகளுக்காக கொடுக்கிறது தர்மம். அல்லாஹ்வுடைய மாளிகைகளுக்கு சொத்துக்களை, செல்வங்களை வாங்கி கொடுக்கிறது, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது தர்மம். அதே மாதிரி அண்டை அயலவர்கள், ஏழை எளிய மக்கள், அந்த மக்களுக்கு உதவி செய்யறது தர்மம். அதே மாதிரி எங்களோட ஒன்றாக இருக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்யறது தர்மம். அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு கொடுக்கிறது தர்மம். அதே மாதிரி எங்களால முடியுமாக இருந்தால் ஒரு மூமின் கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது ஆறுதல் வார்த்தைகளை சொல்றது தர்மம். ஒருவர் இன்னொருவரை பார்த்து புன்னகைக்கிறது தர்மம். இதை யாருமே செய்யலாம், யாருமே எனக்கு செய்யலான்னு சொல்லலாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாராவது ஒருவர் உங்கள்கிட்ட வந்து ஒரு கவலையை, துன்பத்தை முறையிடுறாருன்னா 4 நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, அல்லது உதவி செய்யக்கூடிய மக்களை இனம் காட்டி கொடுங்க. எப்படியாவது மக்களினுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு நிலை, தர்ம சிந்தனை எங்களிடத்துல இருக்கணும், எல்லா மனிதரிடத்திலும் இருக்கணும் சகோதரர்களே. என்னால் முடியுமான அளவு நான் தர்மம் செய்வேன், எனக்கு அல்லாஹ் தந்திருப்பதை நான் தர்மம் செய்வேன். தர்மத்துடைய சிந்தனை ரமலான்ல மட்டுமல்ல, ஏன்னா எல்லா காலத்திலையும் ஒரு வாய் சோறு கொடுக்கின்ற, தண்ணி கொடுக்கின்ற, தவிச்சு போய் தாகத்தோட வாரவங்களுக்கு நீர் கொடுக்கிற, தாகித்திருக்கிற நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால அல்லாஹ் மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொள்றான்டா,
லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமாவோட தௌஹீதோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு தண்ணி கொடுத்தால், நாய் நஜீஸ்ன்னு சொல்லுவோம், நாய் பட்டா கழுவணும்னு சொல்லுவோம், நாய் அசுத்தம்னு சொல்லுவோம். அந்த நாய் பசித்திரு தாகித்திருக்கும் பொழுது அதுக்கு தண்ணீர் கொடுத்த பாவி அல்லாஹ் மன்னிக்கிறான்டா. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கலிமாவை தௌஹீத சுமந்த உள்ளத்துக்கு தண்ணியை கொடுத்தால், சாப்பாட்டை கொடுத்தால், உணவை கொடுத்தால், ஷிர்கோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு தௌஹீத கொடுத்தால் எவ்வளவு அல்லாஹ் அருள் செய்வான் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே நாங்கள் இந்த தர்ம சிந்தனையை எங்களுக்குள்ளே நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த ரமலானுக்கு பின்னாலும் ஒரு இறை விசுவாசி என்ன செய்வான்? ஒரு இறை விசுவாசியாகத்தான் தொடருவான். அதனால தான் ஒரு அரசர், இது நமக்கு ஒரு பெருமதியாக இருக்கும்னு நினைக்கிற இந்த வரலாறு, ஒரு அரசர் தன்னுடைய தோழர்களை கூட்டிட்டு போறார். ஒரு அவங்களோட தோழர்களை கூட்டிட்டு போறார். அப்ப அந்த அரசர் சொன்னாரு, முன்னால ஒரு பெரிய ஒரு கோபுரம் தெரியுது, ஒரு பெரிய ஒரு கட்டிடம் தெரியுது, அந்த கோட்டை ஒன்று தெரியுது. அது உள்ளுக்குள்ள போனா இருட்டாயிருக்கும். நீங்க உள்ளுக்குள்ள போற நேரம் ஒரு பேக் எடுத்துக்கொள்ளுங்க, பெரிய பேக் எடுத்துக்கொள்ளுங்க, நல்லா கவனிச்சுங்க, பெரிய பேக் எடுத்துங்க. உள்ளுக்க போனா நீங்க உங்களோட காலில் கையில படுறது எல்லாத்தையும் எடுங்க. ஆனா உண்டு, இதுல எடுத்தவரும் கவலைப்படுவாரு, கொஞ்சம் எடுத்தவரும் கவலைப்படுவாரு, கூட எடுத்தவரும் கவலைப்படுவாரு, எடுக்காம இருக்கிறவரும் கவலைப்படுவாரு. இப்படி சொல்றாரு. அப்ப யாரு என்ன எடுக்கிறதா எடுக்கிற இல்லையா? ஆனா நீங்க எல்லாரும் எடுங்க, கையில காலில் படுக்கிற எல்லாத்தையும் எடுங்க, ஆனா கவலைப்படுவீங்க. இப்படி சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்ப கோட்டைக்குள்ள போன உடனே இருட்டு, சரியான இருட்டு. அப்ப 3 கூட்டத்தினர், 3 வகையா மக்கள். ஒன்று காண்ற எல்லாத்தையும் எடுத்தாங்க ஒரு கூட்டம். 2வது அரசர் சொல்லிட்டாரே அதுக்காக வேண்டி 1, 2, 3 எடுத்துக்கொண்டாங்க. சிலர் சோம்பரித்தனத்துல ஒன்றையுமே எடுக்க இல்லை. இப்படி 3 வகையா கூட்டத்தினர் என்ன செய்யறாங்க? இதுக்குள்ள நடந்து கொள்றாங்க. இப்ப அரசர் சொன்னார், இப்ப எல்லாம் எடுத்தாச்சு தானே, டைம் முடிஞ்சுது. வெளியே வந்து இப்ப சொன்னாரு, நீங்க திறந்து பாருங்க அப்படின்னு. திறந்து பார்த்தா முத்து, ரத்தினம், பவளம், மாணிக்கம், வைடூரியம், மரகதம், இப்படி விலை மதிப்பில்லாத இது. ஒரு பேக் எடுத்துட்டு 2வது பேக் கையில் இருக்கு. கூட எடுத்தால் யோசிச்சாரு, அடே இன்னும் 2 கல்லாவது எடுத்தீங்களா? கூட எடுத்தால் யோசிக்கிறாரு, அடே இன்னும் 2 கல் பட்டு தான் இந்த பேக்ல போட்டு இருக்கலாமேன்னு சொல்லி யோசிச்சாரு. அதே மாதிரி அவரோட கொஞ்சம் குறைய எடுத்தால், அவருக்கு கூட எடுத்தால் தான், நான் இன்னும் 2 கல் 3 கல் எடுத்துக்க கூடாதான்னு சொல்லி கூட எடுத்தவங்களும் கவலைப்படுறாங்க. நடுநிலையா எடுத்தவனுக்கு எப்படி செய்யும்? அநியாயம், 10 கையில பட்டுது, 5 தானே எடுத்தேன், இன்னொரு 2ஆவது எடுத்துக்க கூட அவனும் கவலைப்படுறான், கூட எடுத்தவனும் கவலைப்படுறான். ஒன்றுமே எடுக்காதவன் 1ஆவது எடுத்துக்க கூடாதா? ஒரு கல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, இதா மலக்க இப்னு ஆதம் வாதியானி, ஒரு மனிதனுக்கு இதா மலக்க இப்னு ஆதம் வாதியானி மின் தஹப், தங்கத்தாலான 2 ஓடை ஓடினால் 3ஆவது ஒன்று ஆசை வைப்பான். லா எம்லவ் ஃபா இல்ல துராப், அவனுடைய வாயை மண்தான் நிரப்பும். லா எம்லவ் ஐனஹு இல்ல துராப், அவனுடைய கண்ணை மண்தான் நிரப்பும்னு சொன்னாங்க. 2 ரிவாயத் வருது, அறிவிப்பு வருது. அப்ப அதே மாதிரி ஒன்றுமே எடுக்காதவனுக்கு கவலை, அடே ஒன்றாவது எடுத்திருக்கலாமே, எல்லாரும் கவலை. அப்ப அரசர் சொன்னாரு, நான் சொன்னதானே நீங்க கவலைப்படுவீங்க என்று. நீங்க கூட எடுத்தாலும் கவலைப்படுறீங்க, கொஞ்சம் எடுத்தாலும் கவலைப்படுறீங்க, எடுக்காதவனும் கவலைப்படுறீங்க. இது போலதான் உலக வாழ்க்கை. நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க, கொஞ்சம் அமல் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க, கூடுதல் அமல் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க. ஆனால் கவலைப்படுறதுக்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிட்டான், என்ன தெரியுமா? அதாவது மௌத்துடைய நேரத்தில் நாங்கள் கெஞ்சுவோம், யா அல்லாஹ் இன்னும் அமல் செய்யணும். ஆனா அல்லாஹ் அதையும் சொல்லி தந்துட்டான். எதற்காக நான் இதை சொல்றேன் என்று அல்லாஹ் சொல்லித்தாரான். நாளைக்கு மறுமையில் அடைய நான் சுபஹானல்லாஹ் ஒன்னு கூட சொல்லியிருக்கலாமே, இன்னொரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கலாமே, சும்மா ரோட்ல அரட்டை அடிச்சு ஒரு 5 நிமிஷத்துல அல்லாஹு அக்பர் 2 வார்த்தை சொல்லியிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேனே. கூட அமல் செஞ்சவனு கவலைப்படுறான், நடுநிலை அமல் செய்யறவனு கவலைப்படுறான், அதே மாதிரி ஒன்றுமே செய்யாதவனும் கவலைப்படுவான். இது போன்றுதான் உலக வாழ்க்கை சகோதரர்களே. எனவே இது கிடைக்கிற சந்தர்ப்பம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனால் நாங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போனால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த உலகத்தில் நாங்கள் அதை யோசிக்கும் பொழுது அது உண்மையாக கவலையாக இருக்கும். ஆனால் சொர்க்கத்துக்கு நாங்கள் எழுதப்பட்டுட்டோம்னா, சொர்க்கவாதி ஆயிட்டோம்னா அங்கே கவலை இருக்காது. நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுறதுக்காக சொல்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே உலக வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம். இப்போ அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம், நாங்க எவ்வளவு எடுக்கலுமோ எடுத்துக்கொள்ளணும். ஆனா கவலைப்படுவோம் தெரிஞ்சும் நாங்க சும்மா இருப்போம்னு சொன்னா எங்களை போல நஷ்டவாளிகள் யாருமே கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ரமலான தாரான், ஹஜ்ஜுடைய காலத்தை தாரான், அதே மாதிரி எங்களுக்கு நோன்பு மூலமா பாவத்தை மன்னிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தாரான். உது செய்யறோம், எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. உது செய்யும் பொழுது, முகத்தை கழுவும் பொழுது, கையை கழுவும் போது, கையால செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது. 5 நேர தொழுகை அதற்கு இடைப்பட்ட பாவங்களை மன்னிக்குது. ரமலான் அடுத்த ரமலானுக்கு இடையில பாவங்களை மன்னிக்குது. எவ்வளவு ஆசுராவுடைய நோன்பு, தாசுவாவுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, பாவங்கள் முன்பின் வருஷங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு
எங்களுக்கு அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான் சகோதரர்களே. நாங்க இதெல்லாம் புரிந்து எங்களுடைய வாழ்க்கை, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ரமலானுக்கு பின்னும் ரமலானை போன்றுதான் இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதனாலதான் சலஃபு சாலிஹீன்கள் எப்படின்னு சொன்னால், இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் வாரதுக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னால இருந்தே, யா அல்லாஹ் ரமலானுக்குள்ள நல்ல முறையில போகணும், யா அல்லாஹ் ரமலான் அமல் செய்யற பாக்கியத்தா யா அல்லாஹ்னு 6 மாசத்துக்கு முன்னுக்கே கேட்பாங்க. ரமலான் எதிர்பார்த்து துஆ கேட்பாங்க. ரமலான் முடிஞ்சிட்டு அடுத்த 6 மாசத்துக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் இந்த ரமலான் நாங்க செஞ்சதை நீ கபூல் செஞ்சோல், யா அல்லாஹ் கபூல் செஞ்சோல்னு அர்த்தம் என்ன? அப்படி அடுத்த 6 மாசத்துக்கு அதுல எடுத்த பயிற்சிகளை வாழ்க்கையை கழிப்பாங்க. அப்படியே முழுக்க ரமலான் ஆகிக்கும். இவர் ரமலான்ல ஒரு மனிதர் பொய் பேச மாட்டார், அதே மாதிரி வீணா சண்டைக்கு போக மாட்டார், அடிபுடி பட மாட்டார், ஏச்சு பேச்சில் ஈடுபட மாட்டார், பிரச்சனை செய்ய மாட்டார், குடும்ப உறவை பெரும்பாலும் பகைச்சு கொள்ள மாட்டார். எவ்வளவு நன்மை செய்யணுமோ அவ்வளவு நன்மை செய்வார். ஒரு பாவியா இருந்தாலும் வந்து நன்மை செய்ய பார்ப்பான், பாவியா இருந்தாலும் கண்ணீர் வடிக்க பார்ப்பான். இப்ப ரமலான்ல இப்படி அமல் செய்வார். ரமலானை போலவே வாழ்க்கை மாறணும்னு துஆ கேட்குனாங்க. ரமலானை போல மாறணும் எங்களோட வாழ்க்கையில. நான் பொய் பேசினது, அதே மாதிரி ஏமாத்தினது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைச்சது, இதெல்லாம் ரமலான்ல பெருசா தெரியுது, ஏனைய காலத்துல பெருசா தெரியலன்னா அன்புக்குரிய சகோதரர்களே யோசிச்சு பாருங்க. ஏழுமான அளவு நாங்க மக்களுக்கு விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, இந்த நல்ல பண்புகளை எடுத்து அதே மாதிரி மக்களுக்கு அநியாயம் செய்வதில் எங்களை தடுத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு அதிகமா கட்டுப்பட்டு நடக்கிற வாழ்க்கையை நாங்கள் அல்லா இடத்துல கேட்கணும். ரமலான் 6 மாசத்துக்கு முன்னுக்கு, யா அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கிய தந்திரியா அல்லாஹ், எனக்கு இந்த பாக்கிய தந்திரியா அல்லான்னு கேட்டாங்க சலஃபு சாலிஹீன்கள். அடுத்த 6 மாசம் யா அல்லாஹ் இதை கபூல் செஞ்சோல் யா அல்லான்னு அவங்க எடுத்த பயிற்சியை பிரயோகித்தாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சிருக்குது? 6 மாசம். அப்ப 1 வருஷம் எப்படி கழிஞ்சிருக்குது? ரமலான்ல சிந்தனையிலே கழிஞ்சிருக்கு. இப்ப அதுதான் நாங்க நோன்பு பிடிச்சி ரமலான்ல சிந்தனையிலே நோன்பை கொண்டு போறது, வாழ்க்கையை கொண்டு போறது. இப்ப நாங்க ரமலான் சிந்தனையிலேயே நாங்க இந்த முழு வாழ்க்கையும் கழிக்கிறோம். 6 நோன்பு 30 நோன்பு இதை பிடிக்கும்போது வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மை. அதே மாதிரி செயல்ல ரமலான்ல கிடைச்ச பயிற்சி, நான் போய் பேச மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், களவெடுக்க மாட்டேன், அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், இப்படி எல்லா பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு எங்களோட வாழ்க்கை முழுக்க ரமலான ஆக்கணும் சகோதரர்களே. இதுதான் நோக்கம். நோன்புட நோக்கம் என்ன? எங்களுக்கு வந்திருக்கிறதுனுடைய அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறதுனுடைய நோக்கம் என்னண்டா, இந்த 1 மாசத்துல நாங்க பயிற்சியை எடுத்துக்கொண்டு அடுத்த ரமலான் வரை எங்கட வாழ்க்கையை நோன்பை போல மாத்தினால், அடுத்த ரமலான் வரை நோன்பை போல, அடுத்த ரமலான் நோன்பை போல, வருஷம் முழுக்க நோன்பு, ஆயுள் முழுக்க நோன்பை போல எங்கட அப்படியே வாழ்க்கை மாற்றப்படும். இதுதான் நோக்கம். எங்கட வாழ்க்கை ரமலானாக மாறணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா எந்த ஒன்றை சொன்னாலும் மரணத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறணும் என்பதற்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையுமே தந்திருக்கிறான். மோமின்களுக்கு எல்லாத்தையும் தந்ததே, நீ தொழு, நோன்பு பிடி, இபாதத் செய், ஹஜ் செய். அதனுடைய ரிசல்ட்ஸ் என்னண்டா, கடைசி மரண படுக்கையில இருக்கும் பொழுது லாஸ்ட் மூமெண்ட்ல அவனுக்கு எல்லாம் சொல்லப்படும். அதுதான் அந்த இஸ்திகாமத்துடைய வாழ்க்கை. எப்படி இஸ்திகாமத்துடைய வாழ்க்கை? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்கட ரப்புன்னு சொல்லி சும்மஸ்தகாம், அதுல மௌத்து வரை இஸ்திகாமத்தா இருந்தார். நோம்புல இஸ்திகாமத், தொழுகையில் இஸ்திகாமத், குர்ஆன்ல இஸ்திகாமத், எல்லாத்துலயும் இஸ்திகாமத். போய் பேசுறது இல்ல, ஏனைய கெட்ட குணங்கள் இல்ல, தப்பான குணங்கள், தவறான எண்ணங்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் களையப்பட்டு அவருடைய மௌத்து வரை இஸ்திகாமத்தாக யார் இருப்பாரோ, அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி இஸ்திகாமத்தா யார் இருப்பாரோ, அப்ப அவர் மௌத்தாறு நேரத்துல என்ன நடக்கும்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, அவர் மரணப்படுக்கையில் அப்படி மையத்தாக இருக்கிற நேரம், சக்ராத்துடைய நேரத்துல மரணப்படுக்கையில் இருப்பார். எல்லாம் சூழ இருந்து, என்ன வாப்பா, என்ன மகன், என்ன தம்பி, என்ன தங்கச்சி விட்டுட்டு போறாரே, எல்லாம் என்ன விட்டுட்டு போறாரேன்னு இவங்க எல்லாம் வளைச்சு வர இருந்து அழுவாங்க, உள்ளத்தால நொந்து போவாங்க. ஆனா அவர் இருக்கிற நிலைமை வேற. அவர் பார்க்கிற பார்வை வேற. என்ன பார்வை? மௌத்தார கடைசி நேரம் என்ன வாப்பா மௌத்தா போறாருன்னு இவர் தேம்பி அழுவாரு. ஆனா அவர் என்ன செய்வாருன்னா, மலக்குமார்கள் சொல்வதை கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பார். நாங்க நினைக்கிறோம், நாங்க உலகத்துல பார்வை தானே பாக்குறது, மௌத்தா போறாரு, கபருக்குள்ள தனியா வச்சிருவாங்க, என்ன செய்ய போறாரோ தெரியாதே, கபருக்குள்ள தனியா கஷ்டப்பட போறாரே. இல்ல சகோதரிகளே, மோமீனுடைய முதல் நிம்மதியே மரணம் தான் சகோதரிகளே. ஒரு மோமீனுக்கு ஏற்படுற முதல் நிம்மதி என்ன தெரியுமா? முதல் நிம்மதி, நிரந்தர நிம்மதி மௌத்து தான். அங்க இருந்துதான் அவனோட வாழ்க்கையில நிம்மதி ஆரம்பிக்குது. அப்ப அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? எல்லாரும் வளைச்சு வர இருந்து அழுது தேம்பி புலம்பிக் கொண்டிருப்பாங்க. அப்படி கூடாது, புலம்புறது கூடாது. அப்படி ஒரு நிலை இருந்தாலும் மூமினான மனிதன் படுத்திருப்பான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவாங்க. யாருக்கு இது? ரமலான்ல நோம்பு முடிச்சு ஷவ்வால விட்டவங்களுக்கு அல்ல,
ரமலான், அடுத்த ரமலான் ஆயுள் வரை இஸ்திகாமத்தாக இருந்தால் மரணப்படுக்கையில் மலக்குமார்கள் இறங்குவார்கள். இறங்கி சொல்லுவாங்க என்ன? அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. மலக்குமார்கள் அவரை நோக்கி இறங்கி சொல்லுவாங்க, நீங்க பயப்பட வேணாம், அவர் பார்த்துட்டிப்பார். நீங்க கவலைப்பட வேணாம், அவர் பயப்பட தேவையில்லை. ஏன் நான் பயப்படணும்? மௌத்தான எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நான் பயப்பட தேவையில்லை. நான் கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது? நான் மௌத்தா போன இந்த பிள்ளை யார் பார்க்கறது? அப்படி கவலையா? கவலைப்படாதீங்க, அதுவும் உங்களுக்கு தேவையில்லை. அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னா. நீங்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். மரணப்படுக்கையில் இப்படி சொல்லப்பட்டா ரிசல்ட்ஸ் காட்டப்படுது. அப்படி அந்த சொர்க்கத்தை அப்படியே பார்த்து நன்மாராயத்தை பெற்றுட்டு மௌத்தா போறவர் கவலையோட மௌத்தா போறா? நான் தொழுதது, இஸ்திகாமத்தோட இருந்தது, வணக்க வழிபாடுகள் செஞ்சது, நடுநிசில் எல்லாம் தூங்குற சஜிதாவில் அழுதது, மன்றாடினது, குர்ஆன் ஓதுனது, பசிக்க நோம்பி இருந்தது, தாய்க்கு நோம்பி இருந்தது, எல்லாம் இந்த ரப்புக்கு இதுக்காகத்தானே. அப்ப நான் ஏன் கவலைப்படணும்? இதுதான் இஸ்திகாமத். ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா. நாங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தோம், மறுமையிலும் இருப்போம். வலக்கும் ஃபியா மா தஷ்ஷை அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபியா மா ததவுன். அங்கு நீங்கள் விரும்புகின்ற, நீங்கள் கேட்கின்ற எல்லாம் அந்த சொர்க்கத்திலே இருக்கும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். நீங்க மௌத்தான எங்க போறீங்க? மௌத்தானா அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தை நோக்கி போறீங்க. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். மன்னிக்கக்கூடிய இரக்கமுடைய ரப்புடைய விருந்துபசாரத்துக்கு போறீங்க. மூமின் மரணிச்சா எங்க போறான்? அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்துக்கு போறான். பெரிய ஒரு ஜனாதிபதியோ அல்லது பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியவரோ மந்திரியோ அல்லது பெரிய பிரபலியமானவரோ எங்களை விருந்து கலைச்சா எப்படி போறோம்? சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு இன்றைக்கு 4 போட்டோ எடுக்க, 4 பேருக்கு காட்டணும், அப்படி எவ்வளவு சந்தோஷத்துல போறோம். நான் மௌத்தா போனா என்னுடைய ரப், என் தாயை விட, என் பிள்ளையை விட, உலக மக்களை விட என்னை நேசிக்கிற என்னுடைய ரப்புடைய விருந்துபசாரத்துக்கு நான் போறேன். நான் யாரை நேசித்தேனோ அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க, அவர்களை சந்திக்க அந்த உலகத்தை நோக்கி நான் செல்கிறேன். அப்ப யார் கவலைப்படுவார்? இது இஸ்திகாமத்தோட இருந்தா சகோதரர்களே, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க போற இடம் சொர்க்கம். அதை பார்த்துக்கிட்டே ஒரு மூமின் உயிர் கைப்பற்றப்படும் என்றால் இது நிம்மதியான மரணம் சகோதரர்களே, மகிழ்ச்சியான மரணம். இது அல்லாஹ் சொல்றான், இஸ்திகாமத்தோட இருக்கணும். நான் அதான் சொல்றேன், மூமினுடைய வாழ்க்கை ரமலானுக்கு பிறகு இஸ்திகாமத், மௌத்து வரை இஸ்திகாமத். இஸ்திகாமத்னா அந்த அமல் செஞ்ச அமல்ல, செய்யற அமல்ல மௌத்து வரை உறுதியாக நின்றால் நீங்க மரணப்படுக்கையில் இருந்தாலும் நன்மாராயத்தோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவீர்கள். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வாழ்க்கை ரமலானாக மாறியது. ரமலான் 30 நோன்பு பிடிச்சது மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் ரமலான் நோம்போட தொடர்பு இருந்தது. வாழ்க்கை ரமலான்ல இருந்தது போல பக்குவமாக இருந்தது. அப்படி அவர்களுடைய வாழ்க்கை கழிந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இருந்தா எங்களுக்கு அல்லாஹ் தர இன்னும் ஒரு சன்மானம் என்ன தெரியுமா? உலகத்தில் அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் காட்டுறான். யார் ரமலானுடைய 29 நோன்பையோ 30 நோன்பையோ பிடிக்கிறாருண்டா அடுத்த நாள் என்ன வரும் அவருக்கு? நோன்பு முடிச்சு அடுத்த நாள் என்ன? எங்களுக்கு நோன்பு முடிஞ்சா பெருநாள். ஏன் நாங்கள் 29 30 நாள் நோன்பு பிடிக்கிறோம், அடுத்த நாள் எங்களுக்கு பெருநாள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாம் நோன்பாக மாற்றினால், எங்களுடைய வாழ்க்கையை ரமலானாக மாற்றினால், வாழ்க்கை முடிகிற கடைசி நாள் மரணம், அந்த மரணம் பெருநாளாக அமையும். எங்களோட வாழ்க்கை ரமலானாக மாறிவிட்டால் எங்களது மவுத் பெருநாளாக அமையும். எனவே ரமலான்ல இருக்கிறவன் எப்படி பெருநாள் வரும் வரை பொறுமையாக அமல் செய்வானோ அதே போன்று உயிரோடு இருப்பவன் மவுத் என்ற பெருநாளை அடையும் வரை பொறுமையோடு இஸ்திகாமத்தோடு அமல் செய்வான். அப்படி செய்கிற முஃமின்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் மன்னிப்பையும் அல்லாஹ்வினுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று அல்லாஹ்வுடைய அந்த விருந்துபசாரத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். மரணித்தால் அவர்களுக்குரிய அந்த திரை நீக்கப்படுகிறது. ரப்புல் ஆலமீனை சந்திப்பார்கள், அவனுடைய விருந்துபசாரத்திலே கலந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. மரண வரை இஸ்திகாமத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் 2:15 கியாமுல் லைல் தொழுகை நடைபெறும். நாளைக்கு